ஒரு நாட்டோட ராணுவத்தை நீங்க அழிக்கலாம், ஆனா அந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழிச்சா அந்த நாடே வரலாற்றுல இருந்து காணாம போயிடும். இப்போ அர்ஜுனன் எழுப்புற கேள்வி போர் வெற்றிய பத்தினது இல்ல. கிருஷ்ணா போர்ல குலம் அழிஞ்சு முறையற்ற சந்ததிகள் உருவானா பல நூற்றாண்டுகளா நாம கட்டிக்காத்த ஜாதி தர்மமும் குல தர்மமும் என்ன ஆகும்? ஒரு வைரஸ் மொத்த உடம்பையும் அழிக்கிற மாதிரி இந்த தவறான சந்ததிகள் மொத்த சமூகத்தோட கட்டமைப்பையே சிதைச்சிடுவாங்களே. இப்போ அர்ஜுனன் சோசியல் ஆர்கிடெக்டா நின்னு எச்சரிக்கை விடுறாரு. அர்ஜுனன் தன் வாதத்தை ரொம்ப ஆழமா வைக்கிறாரு. தௌஷைரேதை குலக் நானாம் வர்ணசங்கர காரகைஹி உத்சாத்யந்தே ஜாதி தர்மாஹ குலதர்மாஷ்ச சாஸ்வதாஹ. தௌஷைரேதை குலக் நானாம், அதாவது குடும்பத்தை அழிச்சு வர்ண சங்கரத்தை உருவாக்குறவங்களோட அந்த பாவ செயலால ரெண்டு விஷயம் நடக்கும். ஜாதி தர்மம் சமூக நலனுக்காக உருவாக்கப்பட்ட கடமைகள் அழியும். குல தர்மம் பரம்பரையா வர குடும்ப ஒழுக்கங்கள் அழியும். அர்ஜுனன் பயப்படுறாரு. கிருஷ்ணா ஒரு போர்ல பெரியவங்க அழிஞ்சா அவங்க மூலமா வர வேண்டிய அந்த புனிதமான அறிவு லெகசி போயிடும் அப்படின்றாரு. இதனால ஒரு தேசத்தோட ஒட்டுமொத்த நல்ல திட்டங்களும் தர்ம காரியங்களும் பாழாகிடுமே. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல டீச்சர் இல்லைன்னா அங்க என்ன நடக்கும்? அதேதான் அர்ஜுனன் சொல்றாரு. பெரியவங்க வழிகாட்டாத போது முறையற்ற வழியில வளர்ற சந்ததியினருக்கு சமூக பொறுப்பு இருக்காது. அவங்க பொதுநல காரியங்களை செய்ய மாட்டாங்க. பாரம்பரிய விழாக்களோட அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. இதனால சமூகம் ஒரு கேயோஸ், அதாவது குழப்பத்துல போய் சேரும். அர்ஜுனன் கவலைப்படுறாரு. நாங்க ஜெயிக்க போற இந்த ராஜ்யத்துல மக்கள் தர்மமே இல்லாம மிருகங்கள் மாதிரி அடிச்சுக்கிட்டு வாழ்ந்தா அந்த வெற்றிக்கு என்ன கிருஷ்ணா அர்த்தம் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குலத்துக்கும் சில சிறப்பான தர்மங்கள் இருக்கு. அது வெறும் அடையாளம் இல்ல, அது அந்த சமூகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு சரியா போய் சேரலைன்னா அந்த சமூகம் தன் வேர்களை இழந்துரும். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா இந்த போர் அந்த வேர்களை வெற்ற கோடாலி. வேறில்லாத மரம் எப்படி பட்டு போகுமோ அப்படி தர்மம் இல்லாத இந்த பாரத தேசம் செஞ்சிடுமே. அர்ஜுனன் இங்க ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சமூகத்தோட எதிர்காலத்தை பார்த்து நடுங்குறாரு. அர்ஜுனன் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நம்மளோட வேர்களை நாம மறக்கிறதுக்கும் பொருந்தும். கலாச்சாரங்கிறது வெறும் சடங்கு இல்ல, அது ஒரு சமூகத்தோட முதுகெலும்பு. அதை சிதைக்கிற எந்த ஒரு செயலும் மகா பாவம்னு அர்ஜுனன் இங்க அழுத்தமா பதிவு பண்றாரு. அர்ஜுனனோட இந்த சமூக கவலை இப்போ ஒரு தனி மனித பயமா மாறுது. தர்மத்தை அழிச்சவங்க நரகத்துலதான் வாழணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிருஷ்ணா அப்படின்னு தன்னோட இறுதி வாதத்தை அர்ஜுனன் முன்வைக்கிறாரு. தர்மம் அழிஞ்சா நரகத்துல எவ்வளவு காலம் இருக்கணும்? அர்ஜுனன் எதை பார்த்து அவ்வளவு பயப்படுறாரு? அந்த அதிர வைக்கும் 44வது ஸ்லோகத்தை அடுத்த வீடியோல பாப்போம். கிருஷ்ணர் இப்போ பதில் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறாரு.